துடிக்குது மனசு. நவம்பர் மாசம் 8ஆம் தேதி 2010 காலையில ஏற்கனவே ஒரு முறை மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க இவங்க. எனக்கு தெரியாது. எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குது. நான் வெளியே தான் உட்காந்து பால் காய்ச்சிட்டு இருக்கிறேன். எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குது, எங்க வீட்டுல கரண்ட் இல்ல. சரி, நான் கம்முன்னு இருந்தேன். சரி, எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குது, ஒயர் வீக்கா இருக்குது போல இருக்குது, விழுந்துட்டு இருக்குது போல இருக்குன்னு விட்டுட்டேன். ஒரு பையன் வண்டியா போனவன், எப்பா இந்த ஒயரை கொஞ்சம் சொறி விடுப்பா, எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குது, எங்க வீட்டுல மட்டும் கரண்ட் இல்ல அப்படின்னு நாங்க இவங்க போட்டு விட்டோம். போட்டு விட்டு கொஞ்ச நேரத்துல மெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. உடனே எங்க மச்சனை உள்ள இருந்தவன் என்ன சொன்னா, இப்ப நல்லா தானே இருந்துச்சு, நீ ஏன் ஆஃப் பண்ண அப்படின்னா. அப்பதான் நான் சொன்னேன், வாங்கி கட்டிக்கிற வரைக்கும் இது இப்படிதான் பண்ணும், வாங்கி கட்டிக்கிச்சுன்னா அடங்கிடும் அப்படின்னு. அவ்வளவுதாங்க தொடங்குனாங்க. அசிங்கமா என் புருஷனை வச்சுன்னு போறவோ, என் மச்சனை வச்சுன்னு போறவோ, அந்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பையனை வச்சுன்னு போறவோ, அந்த சின்ன பையனை வச்சுன்னு போறவோ. நீ இந்த 10 வருஷத்துல ஒரு ஆளு கூட நான் நின்று பேசுறது நீ பாத்துருக்கிறியா? எல்லாத்தையும் விடுங்க மேடம். இந்த 10 வருஷத்துல நான் இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கேன் கேளுங்க. அப்படியெல்லாம் கிடையாது மேடம். இது வரைக்கும் தவறு செஞ்சவங்களே அப்படி எல்லாம் பேசலாமா? வந்து இவ என்ன சொல்றாள், பேசுறத கண்ணால பாத்துருந்தேன்னா என் 2 கண்ணு கூட அவிஞ்சிடும் மேடம். அப்ப ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கீங்க நீங்க? இவங்களை கேளுங்க, இவங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க. நான் வீட்டுல இருந்த நாள் உண்டா? நீ வேலைக்கு போற, காலையில வேலைக்கு போற, பொண்ணு சொல்லுது 15 வயசு பொண்ணு, நீ வந்துட்டு ஒழுக்குமா? நான் கூட தான் பாத்துக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போன் காதுலயே வச்சுன்னு வரேன்னு. இந்த நம்பர் வேணா எடுத்து பாருங்க மேடம், ஃபுல்லா தாசம் தான் இருக்கும். இல்ல சரி, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நிம்மதி மட்டும் இருந்தா போதுங்க மேடம். அது பொய் பேசுனா கிடைக்காது மேடம். இவ்வளவு பொய் பேசுறியா? அப்ப என்ன சொல்லுங்க மேடம். பிள்ளைங்க வந்து டக்கு டக்குன்னு குச்சி எடுத்து அடிக்குதுங்க மேடம். அவ வேலைக்கு போயிட்டு வந்துக்கிறா. அவ என் பிள்ளைங்க வந்து இருக்குதுங்க, போயிட்டு வந்துக்கிறா வேலைக்கு. இருங்க, நீங்க பண்ணுற வேலை எல்லாம் என் மேலதான் வரும். ஏன்னா நான் குடி காட்சி வாயால பேசுறேன் அப்படின்ட்டு நீ பேசுற. பெத்துவ என்ன பண்ண முடியும்? அவ எங்கேயோ வயசான ஒரு கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிட்டு அவ போயிட்டு வரா கொள்றா. உங்க தம்பிக்கே குடுன்னு கேட்டுங்க, கொடுக்க வேண்டியது தானே பொண்ணு. ஏன் மேடம் அவனுக்கு அடிக்கடிக்கு காக்கா வலி வரும்? கேளுங்க, கேளுங்க மேடம். எங்க மச்சனனுக்கே கேளுங்க, என் தம்பி தான் வீடு கிடைக்குமா? வீட்டோட நீங்க இருந்துக்கோங்க. எங்க மச்சனனுக்கு வீடு வேணாம், நாளைக்கு அவனுக்கு கொடுக்கறது அவனே நொண்டி பையன். கேளுங்க, 55-53 வயசு பையனுக்கு கிழவனு கட்டி கொடுத்தேன். அதுங்க விருப்பம் இருந்தா தானே மேடம். 55 வயசு இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் பட்டு. இப்ப நீங்க நான் என் தம்பி ஊனம் பட்டோம் தான் இல்லன்னு சொல்ல, அவனுக்கு கொடுக்கணும் எனக்கு ஆசை. நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம ஒரு சொந்த வீட்டுல இருக்கலாம்ல. நீங்களே சொல்லுங்க மேடம். இப்ப என் தம்பி இப்ப வந்து என் இப்போ கை ஊனம் பட்டோம் தான், அவனை ஒரு 2 திட்டினா கூட மறுநாள் வந்து இந்த 50 ரூபாய் சாப்பிடுக்கா, காப்பி வாங்கி சாப்பிடு காணுவான். என்னை காப்பாத்துறது அந்த பையன் ஒருத்தான். அந்த 50 ரூபாவே எனக்கு கடவுள் குத்தா போல டெய்லி 50 ரூபாய் கொடுப்பான் மேடம். ராண்டிக்கல்ல வேலை பார்த்து போய் அங்கங்க மெத்த வேலை போட்டு நீர்த்து தம்பி அந்த அன்னிக்காரீங்கல்ல ஒரு குடி சோறு போட்டு குடுத்துருப்பீங்களா? வந்தியா? அப்படியே சோறு கொடுத்துருப்பீங்களா? தான் வரேன். கேட்டு பாருங்க. 4 நாளைக்கு கொஞ்சம் இருங்க. மழை நேரத்துல வந்தா வீடெல்லாம் ஒழுவோம் மேடம். எங்க வீட்டுல படுக்க இடம் இருக்காது, அந்த ஈரத்திலேயே படுப்போம். நான் வந்து மனசார அழுவுறது, நீ நீலக்கண்ணி போட்டு அழுவுறது. நான் தான் சொல்றேன். நல்லா சொல்லு. ஆமா, நீ நீலக்கண்டிதான். எங்க வீட்டோட வந்து நீ 10 படம் எடுத்து கூட உழைப்பு. எங்க கஷ்டம் கிடையாது. உன் புருஷன் கஷ்டப்பட்டு கொடுக்கறது தான் நீ கஷ்டப்படுறதுதான் உனக்கு சாப்பாடு. எங்க கஷ்டத்துல நீ லாபம் கிடையாது. நீ ஒரு புடி கொடுத்தாதான் நான் ஒரு புடி கொடுப்பேன். அதுதான் ஒரு தம்பி பொண்டாட்டி ஒரு நாத்தனாருன்னு அர்த்தம். அந்த ஊனப்பட்ட பையன் தம்பி போனா கஷ்டப்பட்டு மழையில நஞ்சிட்டு 50 ரூபாய் கொடுப்பான் மேடம். நேத்து கூட எங்க பெரிய தம்பி 50 ரூபாய் கேட்டு அனுப்பினோடனே கொடுத்தான். பிரியாணி செய்ய போறேன்டா, சும்மா கொஞ்சமா அரிசி போட்டுன்ட்டு. நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். துணுட்டு இல்லைன்னு நினைச்சுக்கீங்களேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல மேடம். கண்ணு அவுஞ்சி போயிடும்.
இப்ப அவங்க கேக்குறதெல்லாம் வீட்ல நிம்மதி, நீங்க சத்தம் போடாம தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணாம. கத்துறீங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். நீ போய் சொல்ல கொஞ்சம் இருங்க. எனக்கு கோவமே அப்படிதான் மேடம் வரும். இப்ப சின்ன வார்த்தை இல்ல, உங்களை சுத்தி குழந்தைங்க இருக்காங்களே அவங்களுடைய பாருங்க, அப்படியெல்லாம் போய் பேசாத. பொண்ணுங்கிற தாய் மேல சொல்ல உன் புருஷன் இல்லையா அனுப்பிச்சுதான் இல்லையா அனுப்பலாமா? நான் அனுப்புவேன். சரி எப்படி சொல்லுவேன்? வந்தாங்களா இப்ப? உனக்கு வாதத்துக்கு தான் இங்க வந்தாங்களா? என் வாதம் எனக்கு நிம்மதி நிம்மதி தெரியும். ஏன் இது உன் வீடா? நீ சம்பாதிச்சுனதுதான் இல்ல. எங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின இன்னொரு நாள் அநியாயமா. குழந்தைங்களா அப்ப இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்புவீங்களா? குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்ய அனுப்புவீங்களா? இல்ல இல்ல, ஒரே வைன் ஷாப் குழந்தைங்களா அனுப்புவீங்க? ஒரு வாட்டியோ 10 வாட்டியோ? அந்த ஒரு வாட்டி பண்ண தப்பு தான் 10 வாட்டி ஆயிடுச்சு. எல்லாம் மொக்க குடிக்காரங்க. ஒரு பையன் வயசு பையன் மொக்க குடிக்காரன் என்ன வீடு தேடி வந்து உள்ள வந்து சொல்றான், எக்கா உங்க பையனை நான் பிராந்தி கடையில பார்த்தேன். அண்ணன் கேளுங்களேன். ஏன்னா யார் அண்ணா அமிச்சாரா யார் அமிச்சாங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் ரகசியமா சொல்லிட்டேன், உங்க பையனை நீங்க திருத்திக்கோங்க. நான் கூப்பிட்டு கேட்டிருப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போதுதான் நான் விட்டுட்டேன். எங்க வீட்டுக்காரர் வீடு குடிப்பாரு, சிகரெட் குடிப்பாரு. ஒரு வத்தி நாங்க எடுத்து தர மாட்டோம். வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், ஒரு வத்தி இப்படி நாங்க எடுத்து தர மாட்டோம். ஏன் தெரியுமா? நீ செய்யற தப்புக்கு நாங்க உடம்பு வர மாட்டோம். வத்தி இப்படி கூட எடுத்து தர மாட்டோம். வீட்டுக்கு குடிப்பாரு, சிகரெட் குடிப்பாரு. வத்தி இப்படி கூட நான் எடுத்து தர மாட்டேன். என் பிள்ளைங்களையும் நீ அந்த மாதிரி வேலைக்கு வாங்கக்கூடாது. உண்மைக்குங்க எங்க வீட்டுக்காரனால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஒரு பிள்ளைங்களை கூட பீடி வேணும் சிகரெட் வேணும்னு சொன்னதே கிடையாது. ஆனா இந்த பையனை யார் அமிச்சது நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு திணறான். பயம். மிரட்டி வச்சாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரியான அடி. நான் அடிக்கிற மாதிரி அந்த தெருவில் யாருமே அடிக்க மாட்டாங்க. அடிச்சேன். யார் அமிச்சானு சர்சா கைய காட்டினான். சர்சா வீட்டுக்கு போனேன். கைய காட்டுச்சு. சர்சா கைய காட்டுச்சு. இவங்க பொண்ணு அமிச்சதுன்னு இவங்க பொண்ணு கையா காட்டுச்சு. ஓ நீ உக்காந்துதான் இருந்த. நீ என்ன நம்ம கேட்ட அன்னைக்கு, ஏன்டி என்ன வாங்கினு சொன்னா நான் வாங்கி வந்திருப்பேனா அவனையும் அமிச்சேன்னு கேட்டுச்சு. இதே பொம்பளைதான். ஐயோ எப்பா அம்மா நீ மறந்துட்டு போமா. நீ எல்லாமே மறந்துட்டு குடிக்காச்சின்னுவேன். டெய்லி போட போடுவேன். டெய்லி தண்ணி. வெள்ளிக்கிழமை மணிக்கு நைட் ப்ரேயருக்கு போயிட்டு 10 மணிக்கு வரேன். சாவி எங்க வச்சேன்னு தெரியல. எங்க வீட்டுக்காருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. எனக்கு போன் போட்டு மிரட்டுற மாதிரி கேட்டாரு, சாவி எங்க வச்சேன்னு. வீடு நான் திறந்து விட்டு தான்ப்பா வந்தேன். கீர்த்தனாவை கேளுன்னு கீர்த்தனாவை போட்டு அடிச்சிட்டாரு எங்க பொண்ணு, 8 வயசு பொண்ணு. வந்தோடனே சொல்றாங்க, அவன் இன்னும் போதையில் அப்படியே அடிக்கிறான, போதை குடிச்சிட்டு அவன் இன்னும் போதையில் அப்படியே அடிக்கிறானு 2-3 தடி சொன்னாங்க. நான் கம்முன்னு போயிட்டேன். இதே சொல்லிட்டே இருக்கும் போது உள்ள போய் நான் ஒரே வார்த்தை நம்ம கேட்டேன், பொம்பளை நீ குடிக்கும் போது எங்க வீட்டுக்காரர் குடிச்சா என்ன ஆம்பளை, உனக்கு தேவையில்லாத கதைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். காலையில தெளிஞ்ச உடனேயும் அன்னைக்கு நான் காலையில தெளிஞ்ச உடனே காலையில போய் கேட்டேன், சும்மா எங்க வீட்டுக்காரர் போதை குடிக்கிறாரு போதை குடிக்காதுன்னு சொல்றது. பொம்பளை நீ குடிக்கும் போது எங்க வீட்டுக்காரர் குடிச்சானே குடிப்பாரு, அதெல்லாம் நீ கேட்க கூடாதுண்ணா. அதோடதான் வாய முடிச்சு. நீ கேட்கும் போது நானே பேசுறதுக்குண்ணா என்ன கேட்டேன் என்ன கேட்டேன் சரி அவங்க சொல்லு. நீங்க யாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அவங்கள இந்த பழக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கலையா? நீங்க அவங்களே கேளுங்க. இல்ல நீங்க யாராவது பண்ணிருக்கலாம் இல்லையா? இதுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கே ஒத்துக்க என்ன எங்க அக்கா அடிப்பாங்க மேடம். எங்க பெரிய அக்கா இருக்கிறாங்க, உங்ககிட்டயே புடுங்கி தூண்டு உன்னையே வந்து உன்னையே பேசுவாங்க. இல்லாத குரல்லாம் உன் மேலேயே சொல்லுவாங்க. நீ நல்லா அந்த தெரு சொல்லுங்க மேடம், இன்னெல்லாம் இங்க கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. அந்த தெருவுக்கு ஒரு சாப்பாடு சொல்ல சொல்லுங்க. சரிம்மா, இப்ப அவங்க கேக்குறது அதெல்லாம் விட்டுருங்க சரிங்களா? வீட்டுல அவங்களுக்கு நிம்மதி, வளர்ற குழந்தைங்க இருக்க இடத்துல தகாத வார்த்தைகள் கேட்க கூடாது. இருங்க மேடம், நானும் அதுக்கு பதில் சொல்லுங்க. நானும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டேன். அதுங்க எதிர்காலத்துல எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதா மேடம்? எதிர்காலத்தை பத்தி ஒரு நிமிஷம். என் பிள்ளைங்க இருக்கும். நம்ம அம்மா இப்படி பேசுறாங்கன்னா அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் மேடம்? சொல்ல துடிக்குது